அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளை வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். நாம் நேற்றைய முன்தினம் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியிலே திமுக அதிமுக இரண்டும் ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல, பாரதிய ஜனதா இந்த இஸ்லாமிய மக்களை எதிரிகளாக சித்தரிப்பதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகம் அரசியல் அதிகாரங்களிலே கொஞ்சம் கூட அதிகாரத்தை சுவைத்து விடக்கூடாது, அந்த அதிகார அவைகளில் இடம்பெற்று விடக்கூடாது என்பதில் காங்கிரஸ், திமுக, அதிமுக அனைவரும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலிலே இஸ்லாமியர்களை அவர்கள் இணைத்து கொள்ளவில்லை. இஸ்லாமியர்கள் இந்த கட்சிகளிலே எத்தனையோ முறை அதிமுக திமுகவும் பாரதிய ஜனதாவில் கூட கூட்டணி வைத்த பொழுது கூட அந்த கட்சியிலிருந்து வெளியேறாமல் அந்த இஸ்லாமிய சமூகம் அந்த கட்சியிலே தொடர்ந்தார்கள். அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் இடத்தை தரவில்லையே, அவர்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் வாய்ப்புகள் தர்றதில்லை. ஏன்னா 543 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அந்த அவையில் கிட்டத்தட்ட இந்த தேசத்தில் அரசு புள்ளி வரும்படி 13 விழுக்காடு நம்ம இருந்த, அதில் கிட்டத்தட்ட 13 விழுக்காடுனா கிட்டத்தட்ட ஒரு 70-75 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற வேண்டும். ஆனால் அங்கே இருப்பது 5-6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் நம்ம அரசு புள்ளி வரும்படி ஒரு 7-10 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருந்தால் 10 விழுக்காடுக்கு 234 சட்டமன்ற உறுப்பினருக்கு குறைந்தது 23 பேர் இருக்கணும். அதுக்கும் இருக்கிறது இல்லை, அந்த 23 இஸ்லாமியர்கள் இடம்பெறுவதில்லை. எனவே இஸ்லாமியர்களுக்கு தனித்தொகுதி, தலித் தொகுதி இருப்பது போன்று இஸ்லாமியர்கள் தனித்தொகுதி வேண்டும். அதுபோல் சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதாக பேசியிருந்தோம். அந்த காணொலிக்காக மக்கள் நம்மிடையே சிலர் தொடர்பு கொண்டும் பின்னூட்டங்களில் நீங்கள் இதுக்காக என்ன செயல் திட்டம் வச்சுருக்கிறீங்க என்பதாக நம்மிடையே கேட்டார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த காணொலியை நாம் இப்போ வெளியிடுகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த தேசத்தை கட்டமைத்ததில் விடுதலைக்கு முன்பும் சரி விடுதலைக்கு பின்பும் சரி இந்த இஸ்லாமிய சமூகத்தின் பங்கு அளப்பரியது. எனவே நமக்கு இதில் இந்த தேசத்துடைய நலனில் இந்த மக்கள் இந்த மண்ணை பாதுகாக்கிறதுல, மக்களை பாதுகாப்பதில் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு அதிகமான பொறுப்பும் கடமையும் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து தான் இந்த தகவலை சொல்கிறோம். இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது நமக்கு வழிகாட்டியாக இஸ்லாம் மார்க்கம், இறைவனுடைய வாக்கும் நபிகளாருடைய வாழ்க்கையும் தான் இருக்குது. அப்போ நபிகளாருடைய வாழ்க்கையில் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்பும் இஸ்லாமிய ஆட்சி அவர் கைக்கு வந்தது பின்பும் பிற கோத்திரத்தாருடன் எப்படி உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்கள் தன்னுடைய நடவடிக்கை அமைத்து கொண்டார்கள் என்பது நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் பிற சமூகத்தவருடன் நாம் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும். அது எப்படி பேருக்கும்னா, ஏற்கனவே பழனி பாபா அவர்கள் கூறியிருக்கிறார்கள், யார் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்கவில்லையோ அவர்களுடன் நீ பயணிக்காதே, அவர்களுடன் ஒத்துப்போகாதே என்பதாக அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நடைபெற்ற அவருடைய பரப்புரை கூட்டங்களிலே இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுடன் இணக்கமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாகவும் அவரும் நமக்கு அறிவுரை கூறுகிறார். அதன் அடிப்படையிலே பாசிச எதிர்ப்பில் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் பார்த்தோமானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வேல்முருகன், பன்ருட்டி வேல்முருகன் அவர்களுடைய தமிழக வாழ்வு உரிமை கட்சி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகவேல்ராஜன் அவருடைய மக்கள் விடுதலை கட்சி, புதுக்கோட்டை அண்ணன் ஷரீஃப் அவர்களுடைய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, SDPI, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், முக்குளத்தூர் சமுதாயத்தை பிரதிநிதித்துவ கொடுத்த கொடைகளில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த கட்சி, இவைகளை ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக ஏற்படுத்தி இவர்கள் ஒட்டுமொத்த குழுவாக திமுக அதிமுகவிடையே பேரம் பேசுவதில் ஒருங்கிணைந்த குழுவாக செயல்பட வேண்டும். இதுதான் இது நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு தீர்வு. இதற்கு இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இதில் மிக விட்டு கொடுக்கும் போக்குடன் செயல்பட்டு முதல்ல இப்போ ஏன்னா அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டதால் என்னவோ இஸ்லாமிய சமூகத்தில் அதிகமான இயக்கங்கள் பிரிந்து பரவி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இஸ்லாமிய தலைவர்கள் தங்களுடைய அமைப்புகளை, கட்சிகளை கலைக்க வேண்டிய தேவையில்லை. இவர்கள் ஓரணியில் நின்று மக்களை சந்தித்து சமூகங்களை, நாங்கள் வேறு வேறு இயக்கங்களாக இருந்தாலும் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு ஓரணியில் தான் இருக்கிறோங்கிறத
எடுத்துக்காட்டும் விதமாக இவர்கள் ஒருங்கிணைப்பு குழுத்தை கூட்டி அதன் பிறகு இப்போ நாம் மேற்கொண்டு சொன்ன இந்த கட்சிகள் மேலும் இது போக இன்னும் எத்தனையோ பாசிச எதிர்ப்பில் உறுதியான சிந்தனை கொண்ட மற்ற இயக்கங்களும் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பிற சமூக இயக்கங்களையும் நம்ம ஒருங்கிணைக்கணும். அதுக்கு நம்ம அளவுகோலாக என்ன வைக்கிறோம் அப்படின்னா, பாசிச எதிர்ப்பில் கடுமையாக பணியாற்றக்கூடிய களத்தில் இயங்கக்கூடியவர்கள் மற்றும் பெரியார், அம்பேத்கரியம் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்களையும் ஒருங்கிணைத்து நாம் குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமாக திமுக அதிமுக என்ற தமிழகத்தில் ஆண்ட இருபெரும் கட்சிகளிலேயே நாம் குறைந்தபட்சம் 50 சட்டமன்ற தொகுதிகளை இந்த குழுவிற்கு பெற முடியும். 50 சட்டமன்ற உறுப்பினர்கள், 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற முடியும். இதில் நமக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய வலிமைக்கு ஏற்ப தேர்தலில் போட்டியிடக்கூடிய இயக்கங்கள், தேர்தலில் போட்டியிடாத இயக்கங்கள் அனைவரும் அதில் கலந்து பேசி போட்டியிடக்கூடிய இயக்கங்களுக்கு, தேர்தலில் வாக்கு அரசியலில் பங்கேற்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுடைய வலிமைக்கு தகுந்தாற்போல் அந்த இடங்களை பிரித்து கொண்டு நாம் போட்டியிட்டோமானால் தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டுகளில் ஏற்படுத்த முடியும். ஏன்னா இந்த செயல் திட்டத்தை தான் உடனே இதுக்கான தீர்வு வருமானால் உடனே வராது. விதைச்சோன்னா அறுவடை செய்ய முடியாது. விதைச்சா குறைந்தபட்சம் 90 நாள் 120 நாள் பயிர் தான் இருக்குது இன்றைக்கி நெல்லில். அப்போ 90 நாள் 120 நாள் கழித்து தான் நம்ம அறுவடைக்கு போனால் தான் நம்ம அந்த பலனை அனுபவிக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இது போன்ற நீண்ட நாள் பலன் தரக்கூடிய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தந்தை வைத்துட்டு போன விதைக்கு மகன் பலனை அனுபவிக்கிறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ இதை நம்ம குறுகிய கால செயல் திட்டமாக இல்லாமல் நீண்ட கால செயல் திட்டமாக இதை துவங்கி இந்த கூட்டமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கே குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் வந்துடும். அதன் பிறகு இவர்கள் இந்த தலைவர்கள், கூட்டமைப்பில் உள்ள தலைவர்கள் தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து நாங்கள் இதுக்காக இயங்குகிறோம், மக்களுடைய பிரதித்துவத்துக்காக இயங்குகிறோம், அந்த மக்களுடைய பாதுகாப்புக்கு இயங்குகிறோம், பாசிச எதிர்ப்பில் உறுதியாக இருப்போம் என்பதாக வாக்குறுதி தந்து மக்களை ஒருநிலைப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் ஒரு தேர்தல்கள் முடிந்துவிட ஒரே தேர்தலில் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி இணைந்து ஒரே தேர்தலில் அதனுடைய தேர்தல் முடிவை பார்த்துட்டு கலைஞ்சு போன மாதிரி இல்லாமல், ஏன்னா அதெல்லாம் குறுகிய காலத்தில் வெற்றியடைய முடியாது. அது தொடர்ச்சியாக இயங்கி மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதன் அடிப்படையில் தான் அதுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ இந்த புதிதாக வரக்கூடியவர்கள், மற்ற இயக்கங்களுக்கு மாற்று என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் குறுகிய காலத்தில் பலனை எதிர்பார்க்கும் விளைவு தான் அவர்கள் உடனே பிற கட்சிகளுடன் கூட்டணி என்று போவதால் மக்களை நம்பிக்கை இழந்து அந்த இயக்கங்களை கைவிட்டு விடுகிறார்கள். வாக்குப்பதிவு சதவீதமும் குறைந்து விடுகிறது. எனவே மக்களின் நம்பிக்கையை பெறும் விதமாக இவர்கள் நீண்ட நாளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டுகளாவது இவர்கள் பயணித்து மக்களின் நம்பிக்கையை பெற்று அதன் பிறகு இந்த தேர்தலில் அதிமுகவிலே பேரம் பேசக்கூடிய வலிமையை ஏற்படுத்தினால் குறைந்தபட்சம் 50 சட்டமன்ற உறுப்பினர்கள், 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இந்த கூட்டமைப்புக்கு பெற இயலும். அதற்கு மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். ஒரே தேர்தலில் கலைஞ்சு போயிடாமல் அதுக்குள்ள சரியான ஒப்புதல்களை பெற வேண்டும். இதற்கு முன்னெடுக்கக்கூடியது யாருன்னா இது இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் தான் முன்னெடுக்க நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு இந்த நாடை பார்த்திங்கன்னா முகலாயர்கள் தான் ஆட்சி ஆண்டாங்க. இந்தியாவுடைய செல்வ செழிப்பு ஜிடிபி அதிகமாக எப்போ இருந்துச்சு உலகத்திலே அப்படின்னு பார்த்தோம்னா அது அவுரங்கசீப் காலத்தில் தான் இந்தியாவோட ஜிடிபி அதிகமாக இருந்ததாகவும் பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். அந்த சிதறண்டு கிடந்த இந்திய தேசத்தை வரைபடத்தை உருவாக்குனது பாபர் துவங்கி அகமது ஷா வரை, பகதூர் ஷா வரை ஆண்ட முகலாய மன்னர்கள் தான் அந்த இந்திய தேசத்தை கிட்டத்தட்ட வடிவமைத்தார்கள். அதன் பிறகு விடுதலையிலே அதிகமாக உயிர் மற்றும் உடல் உடைமைகளை இழந்தவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் தான். உதாரணமாக மும்பை கேட்டில் உள்ள அந்த பகுதியில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களில் கிட்டத்தட்ட முழுக்க இன்னும் சொல்ல போனால் ஒரு 90 விழுக்காடு வரைக்கும் அதில் இஸ்லாமிய பெயர்கள் தான், தியாகிகள் பெயர்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு இதில் அதிகமான பங்கு இருக்குது. எனவே இஸ்லாமிய சமூக தலைவர்கள் இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு முன்னெடுக்க வேண்டும். இந்த கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் இங்கு அரசியல் மாற்றம் வெகு இயல்பாக நடைபெறும். ஒரு 5 ஆண்டுகள் பயணிக்கும் பொழுது 50 சட்டமன்றம் 10 நாடாளுமன்ற உறுப்பினர் அளவுக்கு போகக்கூடியவர்கள் இன்னும் அதிகமான தூரம் அதில் பயணிக்கும் பொழுது, இந்த சமூக கூட்டமைப்பு பயணிக்கும் பொழுது தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் அது உடனே நடந்துடாது. அதனால் உடனடி பலனை எதிர்பார்க்காமல் இந்த சமூக கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த இஸ்லாமிய இயக்கங்களின் தலைவர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இது அந்த கடந்த காணொலி காட்சிக்கு தோழர்கள் நம்மிடையே கேட்டது போன்று அதுக்கான வரைவு தீர்வாக இதை அசுரர் குரல் சார்பில் நாம் வைத்து விடைபெறுகிறோம். நன்றி.